ஹல்லேலூயா. ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மார்ச் மாதத்தின் 2ஆம் தேதி முதல் ஆராதனையிலே கர்த்தர் உங்களை சந்திக்க வைத்து உங்களோடு பேச வைத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதையோடு கூட உங்களை கொண்டு போக நான் விரும்புகிறேன். ஒரு சின்ன கதை தான் இது. அது உங்களுக்கு எப்படி புரிகிறதோ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் ஒரு பறவையை பிடித்து அவன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த பறவை கூக்குரல் இடுகிறது, கூப்பாடு போடுகிறது, என்னென்னமோ சொல்லி பார்க்கிற அந்த பறவை அவன் விடுவதாக இல்லை. அது அந்த பறவை அவன் இடத்தில் கெஞ்சுகிறது, கெஞ்சினாலும் அவன் விடுவதாக இல்லை. அது ஒரு சாதாரண பறவை தான், வானத்திலிருந்து விரித்த ஒரு பறவை அல்ல, அது ஒரு சாதாரண பறவை. அப்பொழுது அந்த பறவை அவனிடத்தில் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறது, சகோதரா, என்னை தயவு செய்து விட்டால் நான் வரம் கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, ஆனால் 3 அறிவுரைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த பறவை அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறது. அந்த மனிதன் அந்த வார்த்தையை கேட்கிறார். கேட்டு அந்த பறவையை பார்த்து சொல்லுகிறார், என்ன அந்த 3 அறிவுரை என்று சொல்லும்போது, நான் இப்படி சொல்லுவேன் என்று சொல்லுகிறது. என்னை முதலாவது விட்டால் முதல் அறிவுரை சொல்லுவேன். 2வது, நான் மரக்கிளையில் ஏறி அமரும்போது சொல்லுவேன். 3வது, நான் பறந்து போகையில் 3வது அறிவுரை சொல்லுவேன் என்று அந்த பறவை அவனை பார்த்து சொன்னது. அவனும் விட்டுவிட்டான். விட்ட உடனே அவன் கேட்கிறான், அறிவுரை கூறுகிறேன் என்று சொன்னாயே அப்படின்னு கேட்ட உடனே அந்த பறவை சொன்னது, நீங்கள் யார் எதை சொல்லினாலும் நம்பாதீர்கள். யார் எதை சொன்னாலும் நம்பாதீர்கள். அப்படி நீங்கள் நம்பினால் நீங்கள் கோழையாகி விடுவீர்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டது. இது முதல் அறிவுரை. 2வது அறிவுரை கேட்கிறார். 2வது அறிவுரை, மரத்தின் மேல் ஏறி அமர்ந்த போது அது 2வது அறிவுரை சொல்லுகிறது, இதே மனிதா, என்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டியே, நீ என்னை பிடிச்சி அறுத்து என்னை கொன்று அறுத்து எடுத்திருந்தால் எனக்குள்ள ஒரு விலை உயர்ந்த 2 மாணிக்க கற்கள் இருந்தது, அதை இழந்து போனாயே, என்னை கொன்று கொண்டிருக்கலாமே என்று சொன்னபோது அவன் சொன்னான், ஐயோ ஐயோ ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. என்னது, நானே தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அது வேதனைப்பட்டது. அந்த மனிதன் வேதனைப்பட்டான். 3வது அறிவுரை என்று சொன்னபோது அது சொல்லிச்சான், யார் எதை சொன்னாலும் நம்பாதேன்னு சொல்லி நீ அதை நம்பட பாரு, என்னை விட்டா 3 அறிவுரை சொல்றேன்னு சொன்னனே, அதை நம்பி தானே விட்ட. அப்ப நீ என்னை நம்பிட்டு, யார் எதை சொன்னாலும் நம்பாதேன்னு சொன்ன, நீ நம்பிட்ட. ஐயோ, நான் இப்படி பண்ணிட்டேனே, அறிவு இழந்துட்டேனே. அடுத்தது நீ இன்னொன்று பண்ணிட்ட. என்னன்னு, நான் சாதாரண பறவை, எனக்குள்ள எப்படிடா விலை உயர்ந்த மாணிக்க கல் இருக்குன்றதை யோசிக்காம அதையும் நம்பிட்டுல. ஆமா, அப்ப 3வது அறிவுரை நீ தான் 2த்துலயும் ஃபெயில் ஆகிட்ட, எப்படா உனக்கு நான் 3வது அறிவுரை கொடுக்குறதுன்னு ஓடி போச்சு. இப்ப நீங்க கேட்கலாம், இதுல இருந்து நான் என்னத்தை பிரதர் தெரிஞ்சுக்குவேன், நான் என்னத்தை ஐயா தெரிஞ்சுக்குவேன், நான் என்னத்தை பாஸ்டர் தெரிஞ்சுக்குவேன். நம்ம செய்கிற செயல்களை குறித்து நான் பேசுகிறேன். யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவோம். சஞ்சய் பிரதர் போட்டுங்கிறது ப்ளூ கலர் சட்டையில, அது வேற கலர்னா ஆமால, இது இப்படி இல்ல, ஆமா இல்ல, அது அப்படி ஆமா இல்ல. நாம யாரிடத்துல கேட்கணும் தெரியுமா? கர்த்தரிடத்துல நம்முடைய போதனைகளை கேட்க ஆரம்பிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நல்ல இசைக்கருவி வாசித்து ஆராதிக்கிறதுனால நான் இயேசுவுக்கு நல்லவன் என்று நான் சொல்ல முடியாது. நான் நல்ல பாடுனேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை
என்னுடைய பிரசங்கத்தினால் ஒன்றும் செயல்படுத்த முடியாது. ஆனால் என்றைக்கு நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறாயோ, என்றைக்கு அந்த சிலுவையை சுமந்து இயேசுக்கென்று நீ வாழ்கிறாயோ, அன்றைக்கு தான் உன் வாழ்க்கையிலே ஒரு நிஜமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாடுகிறதுனாலேயோ, ஆராதிப்பதினாலேயோ, நான் பிரசங்கம் பண்ணுவதினாலேயோ இன்னைக்கு ஜனங்க என்ன பண்றாங்க? மனிதர்களை ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த பிரதர் நல்லா பாடுறாரியா, நல்லா ஆராதிக்கிறாரியா, இந்த பிரதர் நல்லா வர்ஷிப் பண்றார். வர்ஷிப் ஐயா கரெக்டா தான் சொல்றேன்னா? ஆமா, ஏன்னா ஆங்கில புலவர்களுக்கு இருக்கிறார், அதனால கொஞ்சம் பயம். அவர் நல்ல வர்ஷிப் ஆராதிக்கிறார். ஏன்னா இயேசுவின் நாமத்தினால அவர் நல்ல பிரசங்கம் பண்றாரு. அவர் நல்ல தலைமையில கையை வச்சு குறி சொல்றாரு. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுவேன், இந்த வேதத்தை ஃபாலோ பண்ணுனா நீ இயேசுவின் போதனையை ஃபாலோ பண்ணு. இந்த வேதத்தை ஃபாலோ பண்ணுனா நீ இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை ஃபாலோ பண்ணு. உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆமென், 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 ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசை இந்த வார்த்தையை சொல்லும்போது செல்வி அம்மா முன்னாடி இருக்கிறதுக்காக எனக்கு ரொம்ப ஆசை. உண்மையாக சொல்றேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தாயார் பெற்றெடுத்த 4 பிள்ளையும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். அம்மா சவுண்ட் தான் ஜாஸ்தி வரும்னு நினைச்சேன். இதுல வேற ஒரு அம்மா இங்கே சொல்லிட்டாங்க, மெதுவா பேசு, மெதுவா பேசு. உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நான் ஒன்றை உங்களுக்கு விசுவாசத்தோடு நான் ஒன்று சொல்ல, நல்லா கேளுங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று எழுதப்படல. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு. ஆமென். நான் நேற்றுக்கு காலையில் இந்த செய்தியை கொடுத்துட்டு போயிட்டேன். திரும்ப 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 இந்த வார்த்தைகளை படித்து 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 பார்த்தேன். அதில் எழுதியிருக்கிறது உன் பிள்ளைகள் என்று சொல்லவில்லை, உன் பிள்ளைகள் எல்லோரும். ஆமென், ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் யாருங்க? என் பிள்ளைகள் யாரு? நவீன ஸ்வேதா 2 பேரா? என் பிள்ளைகள் யாரு? நீங்கள் எல்லோரும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசமா சொல்லுவீங்க நினைச்சேன். நான் உங்க பிள்ளைன்னு. நீங்க என்னக்கா, நீங்க என் பிள்ளைகளா இருந்தா என் சொத்துக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா சொல்றீங்க, நீங்க பரலோகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம். ஆமென். இது அழிஞ்சு போற சொத்து, சரியா? இந்த ஆலை அழிஞ்சு போயிடும், மைக்கு உடைஞ்சு போயிடும், ஆம்பிளிஃபையர் தீஞ்சு போயிடும், பாக்ஸ் கருகி போயிடும். ஆனா இயேசுவின் வார்த்தை ஒரு நாளும் உங்களை வளர்க்காம விடாது. ஆமென். இயேசுவின் வார்த்தை ஒரு நாள் உங்களை உயர்த்தாம விடாது. இயேசுவின் வார்த்தை ஒரு நாளும் உங்க மேல வெச்ச அந்த மகிமையை இழந்து போக விடாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கும் போது கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை காண்பித்தார். 2023ஆம் ஆண்டு இதே மார்ச் மாசம் எங்க இருந்த கண்ணீர் தான், கவலை தான், கூக்குரல் தான், அழுகை தான், போராட்டம் தான். ஆனால் அந்த கிருபை என்னை அன்றைக்கு தாங்கினது. ஒரு பண்டு, ஒரு டீ 24 hours அதை கடந்தாதான் இன்னொரு டீ, இன்னொரு பண்டோ. அந்த ஹோட்டல்ல ஒரு வெயிட்டரா இருந்தவன், ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லைங்க, அது ஒரு சாதாரண சின்ன ஹோட்டல்ல ஒரு வெயிட்டரா இருந்தவன். அவனுக்கு வந்த காசு எவ்வளவோ தெரியாது. ஆனா தினமும் காலையில வருவான், ஒரு டீ ஒரு பண்ணு, ஒரு டீ ஒரு பண்ணு. இதே 12 நாட்களாக அதை தான் நான் குடிச்சேன். அந்த பிளாட்ஃபார்மை என் மனைவிக்கு காட்டினேன். யார் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, என் சரீரம் அதை நம்பினது. அவே வேற சொல்கிறது, மனைவி உன் சரீரம் என்று. அவளுக்கு அதே இடத்தை காட்டின, அந்த தம்பியை காட்டின. இந்த தம்பி தாமா எனக்கு தைரியம் போஷித்தார். ஏன்னா இது சொல்றேன்னா, அவர் கிருபை என்னை நீக்க வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் போதித்து நடத்தினார்.
இந்த 2 வருஷம் நான் மீண்டும் திரும்பி பார்க்கிறேன். இந்த 2 ஆண்டுகள் கர்த்தர் என்னை வழி நடத்தி இருக்கிறார். என் பிள்ளைகளை போஷித்திருக்கிறார். வார்த்தையினால் மாத்திரமல்ல, சரீர பிரகாரம் ஆகாரத்தினால், பணத்தினால், துணியினால், எந்தெந்த வகையில உங்களை ஆற்ற முடியுமோ அப்படியெல்லாம் என்னை உங்களை ஆறுதல் படுத்த முடியாது கர்த்தர் என்னை வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைவை கூட இழந்து போனேன் தெரியுமா? உண்மையை சொல்கிறேன், நினைவை இழந்து போனேன். என் பிள்ளைகள் பெயரை இழந்து போனேன். எத்தனையோ சூழ்நிலைகள் மறந்து போனேன். என் சரீரம் முழுவதும் அங்கங்கே அதை பார்த்த 3 பேருக்கு இருக்கிறார்கள். நேரடியாக பார்த்தவர்கள் என் மனைவி நிக்கோலஸ், இன்னும் என் மச்சினிச்சி, என் அண்ணி, எத்தனை பேரை என் சரீரத்தில் இருந்த அந்த புண்களை பார்த்தார்கள். நான் விழுந்து போவேன் என்று எண்ணின க்ஷணங்களுக்கு முன்பாக அவருடைய வார்த்தை என்னை போதித்து இதே மார்ச் மாதம் 2ஆம் தேதி அவர் சமூகத்தில் நிற்க வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தின செய்தி எத்தனை பேருக்கு மாற்றத்தை கொடுத்ததோ இல்லையோ, எனக்கு ஒரு மாற்றத்தை தந்தது. ஒரு நாள் அருமையான சகோதரன் சொல்லுகிறார், நாளை காலை எஸ்பி ஆபீஸ்ல கொண்டு போய் உங்களை நிறுத்துகிறேன். ஏன்னா உங்க சரீரத்தை இப்படி பாதித்து இருக்கிறார்களே. போட்டோல பார்த்து அவங்க மனைவி அழுதார். எத்தனை கொடூரம் உங்க வாழ்க்கையில, இவ்வளவு கொடூரமா? உங்க உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்க. அடுத்த நாள் அதே வாய் சொன்னது அந்த சகோதரன் சொன்னார், தயவு செய்து செபிக்கிறவர்களிடத்தில் போங்க. விசேஷமா சேமப்பா கிட்ட போய் உட்காருங்க. நான் சொல்ற வரைக்கும் அவரை அங்க போங்க. நான் யுத்தம் பண்ணல, கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். நான் யுத்தம் பண்ணல, கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இந்த ஆலயத்துக்கு விரோதமாக இப்போ ஓப்பனா சொல்றேன். என் மனைவிக்கு கூட தெரியாது, நான் கூட்டு பணம் தெரியாது. போன 4 மாசத்துக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு கூட்டு போனேன். 2 கேஸ் இந்த ஆலயத்தின் மேல போட்டாங்க. ஒன்று, இந்த ஆலயத்தை நடத்தக்கூடாது. 2, இந்த ஆலயத்தின் கட்டிடத்தை ஏமாற்றி இந்த இடத்தை அவர் பெயரில், அதாவது கவர்மெண்ட்டை ஏமாற்றி காலி இடம் என்று அவர் பத்திரப்பதிவு செய்திருக்கிறார். எனக்கு நடத்த அனுமதிக்கக்கூடாது, இது சீல் வைக்கணும்னு சொல்லி போட்டிருந்தார்கள். இன்றைக்கு ஓப்பனா நான் சொல்றேன், யாவையாளர் என்னை ஏவுகிறபடியாக நான் சொல்றேன். அந்த கேஸை ஆண்டவர் ஜெயிக்க வைத்தார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இது கோபி என்ற ஒரு மனிதனுடைய இடம். இதில் ஆராதிக்க அவருக்கு முழு ரைட்ஸ் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் தேவ ஆலயத்துக்கு முன்பாக உண்மையை சொல்லுவேன். நான் யாருக்கும் இது வரைக்கும் சொல்லுவேன், ஒரே ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் சொன்னேன், யாருக்கும் சொல்ல அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா நம்முடைய அந்த சந்தோஷம் எதிராளிகளுக்கு எரிச்சல் அடைய செய்யக்கூடாது. ஆகியனால அன்றைக்கு அவர்கள் கைவிடுகிற வெட்டி கத்தியோ இருந்திருந்தால் என்னை அதே கோர்ட்டு வளாகத்தில் ஓட வெட்டியிருப்பாங்க 3 பேர். உண்மையதான் சொல்றேன். அவ்வளோ கோபம், அவ்வளோ வெறியா, அப்படி பார்த்துட்டு அப்படியே கட்ட வார்த்தை ஒன்று போடல. என்னன்னா அவங்களால திட்ட கொடுக்க திட்டிக்கிட்டு போனாங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஏன் சார் நான் சொல்றேன், யுத்தம் கர்த்தருடையது. நான் மௌனமாக இருந்து என் முழங்காலுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். உங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுவேன், இன்றைக்கு என் உயிர் போனாலும் நான் பரிசுத்தவானாகத்தான் மரிப்பேன். ஆமென். உண்மையில சொல்றேன், நான் வேற எதையும் விட்டுட்டு போல என் பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகளை கொடுத்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன்.
நான் ஒரு நேரம் நினைச்சேன், ஐயோ நான் செத்து போயிட்டா, இந்த ஊழியத்தை யார் நடத்துவா, இந்த சபையை யார் நடத்துவா? ஆனா இன்றைக்கு விசுவாசத்தோடு நான் சொல்லுவேன், இந்த 2 ஆண்டுகளும் கர்த்தர் என்னை புடமிட்டாரோ இல்லையோ, உங்களை புடமிட்டிருக்கிறார். உங்களை தேவனுடைய கிருபையினால் போதித்து இந்த ஆலயத்தில் தூணாக நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன மாசம் சமாதானத்தை இழந்து போய் நின்றல்ல, ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார். இன்றையிலிருந்து உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமென். உண்மையை சொல்லுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமென். இயேசு மரித்து போன பின்பு அவரை சீஷர்களும் தாயாரும் மரியாளும் ஓடி போய் பார்க்கிறார்கள். மகதலேனா மரியாள், இயேசுவின் தாய், சீஷர்கள் எல்லாம் அந்த இடத்துல தூதர் நின்று சொன்னார். உங்களுக்கு சொன்னாரா இல்லையா? நீங்க சொல்றதை பார்த்தா, நீங்க என்னை பார்க்கறத பார்த்தா நான் ஏதோ பைபிள் இல்லாத சொல்ற மாதிரியே பார்க்குறீங்களே. பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம். இயேசு மரித்தவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் போராட்டம் மறைச்சு போச்சு, உங்கள் விசுவாசம் உயிரோடு எழுந்தது. கையை தட்டி இருக்கீங்கன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டது. உங்களை காக்கிற கரம் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை உயர்த்தி கொண்டிருக்க போகிறது. ஆமென். உங்கள் சமாதானம் பெரிதா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் சமாதானம் பெரிதா இருக்கு. சொல்லணும்னு சொன்னேன். சஞ்சயும் ஜானும் தான் கரெக்டா சொன்னாங்க. ஆகாஷுக்கு யாருமே சொல்லல. ஒட்டியா இருந்து விடுகிறவனுக்கு ஐயோ, முன்னாடி நான் இங்க வந்துருக்கு, அண்ணன்கிட்ட வந்து முன்னாடி வந்து ஒட்டியா இருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதா, உங்கள் சமாதானம் பெரிதாவதா? ஆமென். ஹல்லேலூயா. ஏமா என் பேரனை கேட்க சொன்னது, உனக்கு சமாதானம் உண்டாவதா, உனக்கு சமாதானம் பெரிதாவதா? ஆமென். ஹல்லேலூயா. லோகேஷ் இன்னைக்கு தான் வந்துக்கிறான்னு நினைக்கிறேன் சர்ச்சுக்கு. இவ்வளோ வஸ்துக்கு அப்புறம் தலையில் இருக்கிற மைய வர அடிச்சுக்கிறான். அல்லேலூயா, ஆமென். நான் பார்க்கும்போதே யோசித்தேன், அவருக்காகவும் ஜெபம் பண்ணிக்கங்க. அல்லேலூயா. சின்ன நரம்பு தளர்ச்சிதான். சில நேரங்கள் அவன் அப்படியே டயர்டாக படுத்துருவான். அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் அவங்க தகப்பனுக்கு முன்பாக சாட்சியாக இருந்தார். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நன்றி கெட்ட மகளே, போன மாதம் இதே நாளில் அந்த பிள்ளையை டெடிகேட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த அம்மா சரீரத்தில் சில வைரஸ் கிருமிகள் தொற்றுகள் இருந்தது. அதனால அது பிள்ளையை தாக்கிவிடும் என்று சொல்லி எல்லாரும் பயந்தார்கள். அதனுடைய பிளட் டெஸ்ட் போன மாதம் கொடுத்தார்கள். அந்த பிளட்லேருந்து இப்போ ஆட்டு தலையை அந்த பிளட் ரிசல்ட் இயேசுவின் நாமத்தினாலே போன 15 நாட்களுக்கு முன்பாக வந்தது. கர்த்தர் அந்த பிளட் ரிசல்ட்ல அவளுக்கு அந்த வைரஸ் இல்லை என்று கர்த்தர் கூறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களானால் உங்கள் பிள்ளைகள் ஜெயாலியாய் இருப்பார்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 26வது வசனம். 28, 26. அவனை நன்றாய் போதித்து ஆமென், அவனை உணர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய தேவன் உங்களுக்கு நன்றாய் போதித்து எப்படி போதிப்பாரு? எப்படி போதிப்பாரு? நன்றாய் போதித்து அவனை எதுக்கு உணர்த்துவாரு? எதுக்கு உணர்த்துவாரு? சில நேரம் நம்ம சொல்லுவோம்ல, இந்த பாஸ்டர் அல்லது இந்த பிரதர் எப்போ பாரு குத்தி குத்தி மெசேஜ் கொடுக்கிறார். என்ன குத்தி 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 மெசேஜ் கொடுக்கிறார்.
ரொம்ப குத்தம் பேச்சு பேசுறான், என்னையே பேசுறான். வேற சொல்றது உன்னையே பேசல, அவர் உணர்த்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உணர்த்துகிறார். இன்னைக்கு காலையில வந்து தம்பி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், எப்பா நான் வயிறு கணக்கிருச்சின்னு வேகமா போயிட்டு இந்த லைவ்ல போறது பரவாயில்ல, ஆனாலும் நான் விசுவாசத்தோடு சொல்றேன், ஆனா எனக்கு வயிறு வலி, நான் வேகமா போயிட்டேன் வீட்டுல, ஆனாலும் நீங்க கொடுத்த அந்த செய்தியை நான் ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்து கூட கேட்டேன், என்னோடு பேசினதுன்னு சொன்னேன். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது, நீ சும்மா. ஆமென், ஆமென். உன் முழங்காலுக்கு பலம் விட்டு நீ சோமன். இன்னைக்கு நாம அதை விட்டுறோம், நாம சண்டைக்கு நிற்கிறோம். இன்னைக்கு நம்ம வாய் கிளிய கத்துறோம். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுவேன், நேற்றுக்கு நீங்க செய்தியை கேட்டிருந்தா நீங்கள் உணர்வடைந்திருப்பீர்கள். ஆமென். நான் உணர்வடைஞ்சேங்க. நான் பெரிய துபாக்கூர்ல அப்பாட்டக்கர் இல்லை, நான் பெரிய அப்பாட்டக்கரெல்லாம் இல்லை. நான் பெரிய 25 ஆண்டுகள் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசினவன். ஏலியா அப்படிதான் இருந்தார். சின்ன சாமுவேலை கொண்டுதான் கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏலியா தெரியுமா? ஒரு ஆசாரி. அந்த ஆசாரியனுக்கே கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகள் செய்கிற தவறு தெரியாமல் இருந்தது. சின்ன சாமுவேலை வைத்துதான் ஏலியோடு பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உணர்த்துகிறார். நான் யார் செய்தியை குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கறதில்ல, என்னோடு கூட கர்த்தர் என்ன பேசுவார். உண்மையதான் சொல்றாங்க, என்னோடு கூட கர்த்தர் என்ன பேசுவார். எந்த செய்தி பார்த்தாலும் என்னோடு கூட கர்த்தர் என்ன பேசுவார். ஆனா இது பார்க்கறதுனாலே ஒரு சிலர் என் மேல வச்சிருக்கிற பலியை வேற அவன் ஃபாலோ பண்றான், நான் ஃபாலோ பண்றேன் ஜீசஸ். ஆமென், ஆமென். ஒரு ஆங்கில பாடல் உண்டு, I follow Jesus, I follow Jesus. தெரியுமா பாட்டு டீச்சர்? இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. ஆமென், ஆமென். அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேனா எல்லாம் ஆகும். நல்லா பாடுவோம், நல்லா பாடுவோம், வசனம் நல்லா தெரியும். ஆனா ஃபாலோ பண்ணுனா போகல. சண்டே சர்வீஸ் ஆட போகல, சண்டே சர்வீஸ் ஆட போ பிரதர். நான் ஒன்று கேட்குறேன், அடுத்த வாரம் ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை மறந்துட்டு சொல்ல, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரதிஷ்டை இருக்கிறது. அவர்கள் உங்களை தனியாக அழைக்கிறார்கள். அன்றைக்கு மத்தியானம் உங்கள் எல்லாருக்கும் அவங்க வீட்டில் விருந்து வைக்கிறாங்க. அதனால் உங்களை அவர்கள் தனியாக அழைப்பார்கள். நான் சொல்லிட்டேனே, அத்தனை பேரும் சபைக்குள்ளே வரணும். ஆமென், ஆமென். கறி வாங்கணும், இஞ்சி அரைக்கணும், பூண்டு ரூபணுன்றதுக்கெல்லாம் வேலை இருக்காங்க. சொல்லிட்டேன், கறி வாங்க போகணும், காய் கடைக்கு போகணும், அது போகணும், இது போகணுன்னு தயவு செய்து வாய்ப்பே இல்லை ராஜான்ட்டு. ஏன்? இது கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய நாள்.
இந்த நாளை நீ மகிமையாக எண்ணு. இந்த ஞாயிற்றுக்கிழமையில நீ என்னதான் தங்கத்தையே பூட்டி நின்னாலும் அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனையோ கல்யாணத்துக்கு போய் சண்டேஸ்ல வாழ்த்திட்டு வந்திருக்கோம். நீ வந்தேன்னு எல்லாம் சந்தோஷப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்குறேன், உண்மைதாங்க சொல்றேன். எத்தனையோ சாப்பிடுக்கு போயிருக்கோம் சண்டேஸ்ல. எழுப்பிட்டு வந்துமா கேட்குறேன். காது குத்துக்கு போயிருக்கோம். அவங்க வழி என்ன குறைச்சிச்சா? நம்ம நிறைய நேரம் ஆண்டவரை ரொம்ப அப்படி பூரணிக்க வச்சு பார்க்குறோம். ஆண்டவருக்கு ஆசை என் பிள்ளையோடு பேசணும்னு ஆசை. ஆமென். அல்லேலூயா. உன்னை உணர்த்துகிறார். திரும்ப சொல்ற, உங்களை குற்றப்படுத்தல, உங்களை உணர்த்துகிறார். என் நேரத்தை எனக்கு கொடு, உங்களை உணர்த்துகிறார். ஜெப நேரத்தை எனக்கு கொடு, உங்களை உணர்த்துகிறார். இது பைபிள் படிக்கிற நேரமா எப்படியாப்பட்ட நீங்க உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. இந்த நேரத்தில் நான் பைபிள் படிக்க உணர்த்துகிறார். நீங்கள் உணர்வுள்ள இருதயம் உடையவர்களாய் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். ஹல்லேலூயா. நினைச்ச நேரத்துக்கெல்லாம் ஜெபம் பண்றது, நினைச்ச நேரத்துக்கு சாப்பிடுறது, நினைச்ச நேரத்துக்கு தூங்குறது, இது வேணாம். இனிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறபடி அவர் சமூகத்தில் கூடி வார், அவர் சமூகத்தில் கூடி ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு வார்த்தை நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். 34வது சங்கீதம் 11வது வசனம். 34:11. வேகமா வந்து எனக்கு செவி கொடுங்கள், வந்து எனக்கு செவி கொடுங்கள், செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. யாருக்கு பயப்படுதல்? கர்த்தருக்கு பயப்படுதல். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நம்ம மனுஷனுக்கு பயந்ததுனால தான் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளில புசிக்கணும். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும். கண்ணீர் அல்ல, நமக்கு வளவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாம யாருக்கு பயப்படணும்? கர்ப்பாம்பூச்சிக்கு வேணாலும் பயப்படுவோம் பிரதர், கர்த்தருக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் அன்புள்ளவர். ஆமென். கர்த்தர் அன்புள்ளவர் தான், ஆனால் நியாயாதிபதியாக. அல்லேலூயா. அவர் இப்ப கிருபை கொடுக்கிறார் தான், ஆனா அவர் நியாயத்திற்கு நாள்ல உனக்கு எனக்கு கிருபை தர மாட்டாரு. நியாயத்திற்கு நாள்ல அவர் நீதிபதியா ஜட்ஜா நிற்பார். இனி ஆண்டவரே, நான் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறேன் தெரியுமா? யார் மூலமா எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? யார் மூலமா எத்தனை பிசாசு ஓடி இருக்கு தெரியுமா? யார் மூலமா எவ்வளவு பேர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்த தெரியுமா? யார் மூலமா எத்தனையோ பேருடைய கண்ணீரை துடைக்க இந்த கையை பயன்படுத்தினீங்களே, அதை பயன்படுத்தினீங்களே, இதை பயன்படுத்தினீங்களே. நான் உண்மையுள்ள ஊழியக்காரன் சொன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை யார் என்று நான் அறிவேன். அப்போ எதுக்கு இந்த சர்ச்சுக்கு வரணும்? எனக்கு ஒரு கேள்வி வரும். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் எவனோ அவனுக்கு எங்க பங்கு இல்லை, அங்க பங்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபையில வேணும், பிள்ளைகளுக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வேணும். இன்னைக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மைதாங்க. இன்னைக்கு பெற்றோர்களுக்கு பயம் இல்லை, பெரியவர்களுக்கு பயம் இல்லை. சமீபத்தில் ஒரு சகோதரர் ஒரு பிள்ளையை பார்த்தேன், ஒரு பையனை பார்த்தேன். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன்தான். அவன் கையில் இந்த பக்கம் ஒரு ஃபுல் பீர், இந்த பக்கம் ஒரு ஃபுல் பீர், 2 ஃபுல் பீரோடு அப்படி இப்படி நடந்து நான் என்ன திரும்ப நினைச்சேன், டேய் இந்த சொட்ட தலைகனா மரியாதை கொடுறா அப்படின்னு தான் நினைச்சேன். நீ அதெல்லாம் நினைக்காத, என்ன ஒரு ஆளா கூட மதிக்காத. யாரோ ஒரு பெரிய மனுஷன் போராடே, எனக்கு தெரிஞ்ச பையன், தெரியாத பையன் அந்த பரவாயில்ல, தெரிஞ்ச பையன், ரொம்ப தெரிஞ்ச பையன், ரொம்ப பழக்கப்பட்ட பையன். நான் சமீபத்தில் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே சபையில இருந்த ஒரு தம்பி
அப்படியே அப்போ இந்த பார்சமெண்ட்டில் இருந்துச்சு, அப்படியே அப்படி வாங்கிட்டு நம்ம போகிறான். நான் அப்படி எதிர்க்க வரேன், ஏய் நீ என்னடா எனக்கு ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி அப்படி வாங்கிட்டு போகிறான். அப்போ தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், என்னை குறித்து அல்ல, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எப்படி போதித்திருக்கிறார், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதை போதித்திருக்கிறார்கள்? வசனத்தை போதித்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை போதித்திருக்கிறோமா? அவ சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவங்கிட்ட பேசாத, இவங்கிட்ட பேசாத, அந்த பாஸ்டர் அப்படிதான், இந்த பாஸ்டர் அப்படிதான், நாம எப்படின்னு நான் உங்களை கேட்கிறேன். கர்த்தரிடத்துல போதனையை கேட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நின்று இருக்கிறோமா? உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதித்து இருக்கிறோமா? அப்போ இருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்கணும் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக கணவன் மனைவி நீங்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா நீங்க சண்டை போடாமல் இருந்திருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் வேதத்தை எடுத்து சத்தமா வாசித்து இப்படிதான் பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? சமைக்க கற்று கொடுத்துருக்கிறாங்க, கர்ச்சீஃப் துவைக்க கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. என் பொண்ணுக்கு சமைக்க கற்றுக் கொடுத்துருக்கிறேன். என்னம்மா சமைப்பா உன் பொண்ணு? சுடுதண்ணி சமைப்பா. என்ன சமைப்பா? சுடுதண்ணி சமைப்பா. இப்படிதான் நம்ம பண்ணிருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுத்துருக்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்துருக்கிறோமா? நான் கேட்கிறேன், உண்மைதான். நம்ம பிள்ளைங்க எப்படி வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? நான் கோபப்பட்டிருக்கிறேன், பொறாமைப்பட்டிருக்கிறேன் ஒருத்தரை குறித்து. உண்மைதான் சொல்றேன், நான் ஓப்பனா பேசுறேன். கோபப்பட்டிருக்கிறேன், பொறாமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் ஊழியத்துக்கு தான் போயிருக்கோம். என்னப்பா முடிஞ்சா? என்னப்பா சாப்பிட்டியா? என்னப்பா கிளம்பிட்டியா? கரெக்டா டைம்க்கு வந்து அப்பவே ஒசூர்ல இருக்கிறேன்னா இப்ப கிருஷ்ணகிரி வந்துருக்கணுமே. இல்லப்பா வழியில டிராபிக்பா. சரி, எத்தனை மணிக்கு வந்துடுவேன்? வந்துடுவோம்ப்பா. என்னப்பா இப்ப இல்ல பர்கூர்ல இருக்கிறப்பா. என்னப்பா இப்ப இல்ல நாற்றம்பள்ளியில கட் பண்றப்பா. நான் ஒரு பக்கம் கோபப்பட்டிருக்கேன், என்னடா நாம போயிருக்கிறது ஊழியத்துக்கு, ஏன்டா உங்க அப்பா இப்படி பண்றான். ஆனா இன்னொரு பக்கம் நான் அதை குறித்து சந்தோஷப்பட்டேன். எதுக்குன்னா, தான் மகன் ஊழியத்துக்கு தான் போயிருக்கிறான், கெட்டு போறதுக்கு இல்லை, ஆனால் விசாரிக்க அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தி தான் என்னை மறந்து போனேன். காலையில் போகும்போது ஒரு ஸ்பெக்ஸ் வரும். மாமா நான் கிளம்பிட்டேன், மாமா நான் லஞ்ச் முடிச்சிட்டேன், மாமா நான் இப்போ தான் காலேஜுக்கு ஹாஸ்டல் பண்ணிட்டேன், இப்போ மறந்து போய் 2 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல, ஆனால் என் நினைவில் இருக்கிறார்கள், அதற்காக நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. நான் குறை பேசுறதுக்காக பேசல, நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்களை உணர்த்துகிற வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நீங்க ஃபாலோ பண்றீங்களா? உங்க பிள்ளைகளை, உங்க பிள்ளைகள் என்ன செய்யறாங்க பார்த்துருக்கீங்களா? உங்க பிள்ளைகள் ஜெபம் பண்றாங்களா? உங்க பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறாங்களா? உங்க பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக நேர்மையா நிற்கிறாங்களா? உங்க பிள்ளைகளை குறித்து பேசிட்டு அவ்வளவு கோபம் வரும். ஏன் இப்படி, ஏன் அப்படின்னு கேட்டா அவ்வளவு கோபம் வரும். ஆனா நான் ஒன்று சொல்லுவேன், உண்டாக்கினவர் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? அல்லேலூயா. நான் சொல்ல வேதம் சொல்லுது, கர்ப்பத்திலே எப்படி எலும்பு உருவானது என்று யோசித்து பார்க்கிறியா? கர்த்தர் கேட்கிறார். ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல நான் கவனிச்சு பாருங்க, எப்படி அந்த எலும்பை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார், எப்படி ஒரு 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 ஜீவனை அதுக்குள்ள வச்சார். நீங்க யோசித்து பாருங்க. கண்ணை எப்படி உண்டாக்குனார், காதை எப்படி உண்டாக்குனார், மூக்கை எப்படி உண்டாக்குனார். இப்போ எல்லாரும் கையில ஒரு பேப்பர் கொடுங்க, உங்களை வரைஞ்சி காட்டுங்கன்னு சொன்னேன். எவ்வளவு அழகா வரைவீங்கன்னு பாக்குறேன். ஒரு மூக்கு இவ்வளவு பெருசு இருக்கும், கண் இவ்வளவு பெருசு இருக்கும், வாய் இருக்கும், அப்படிலாம் நாமளே வரையும். ஆனா ஆண்டவர் நம்ம எவ்வளவு அழகா வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நீ அழகுதான். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நீ எப்படி முடிவெடுனாலும் நீ அழகுதான். ஆமென். ஆண்டவர் நம்மை உணர்த்தும் போது நம்ம மாறிக்கணுங்க. ஆமென். அவர் போதித்து கண்டித்து உணர்த்தும் போது நம்ம மாறிக்கணும். ஆண்டவரே கேள்வி கேட்கக்கூடாது.
ஆண்டவரே எனக்கு இவ்வளவு போராட்டி, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு இப்படி எல்லாம், ஆண்டவரே என் வாழ்க்கை மாத்திரம் நிம்மதி இல்லாம இருக்குது, ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இப்படி போடுது, ஆண்டவரே ஆண்டவரே. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பாரு, ரொம்ப நல்லது, நீ எவ்வளோ என் வார்த்தையில நினைச்சு நின்ன. இப்போ ஷர்மி உன் கிளாஸ்ல எவ்வளோ பேருமா? 31 பேர், 9 பேர். 39 பேருக்கு இங்கிலீஷ்க்கு ஒரே டீச்சர் தானமா, மேத்ஸ்க்கு ஒரே டீச்சர் தானமா, சயின்ஸுக்கு ஒரே டீச்சர் தானமா? எத்தனை பேருமா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்க கிளாஸில்? ஏமா? அப்போ மிச்சம் 38 பேர் மக்காமா? அப்போ 38 பேருக்கும் படிப்பு ஏறல தானே? இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணுக்கு மாத்திரம் அந்த டீச்சர் ரொம்ப முக்கிய சொல்லி தராங்களோ? அவர் கூர்ந்து கவனிக்கிறார். அவர் செய்யணுன்ற நம்பிக்கை, அவருக்கு விசுவாசம், நம்பிக்கை அவருக்கு இருந்து, நான் எப்படி ஆகல, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து ஆகவே ஆக போய் பாசோ பெயிலோ எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி பாருங்க, அது கட்டாயம் ரிப்பேர் ஆகிடும். அட்டன் மாத்திரம் பண்ணு, எது எக்ஸாம் அட்டன் மாத்திரம் பண்ணு, அப்படியெல்லாம் சொல்லியே தராங்க இந்த பிள்ளைங்க. சர்ச்சுக்கு போய் கொஞ்சம் இல்லைன்னு வச்சுக்கோ, அவர் ஃபோன் பண்ணி ஏன் வரல, எதுக்கு வரல அப்படி கேட்பாரு. அப்படி அடிச்சுன்னா ஆசீர்வாதமே வராது, அப்படி வந்தீங்கனாலும் ஆசீர்வாதம் வராது. ஒரு சிலரெல்லாம் பார்ப்பேன், அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், அங்கே ஒரு செருப்புக்கும் இங்கே ஒரு செருப்புக்கும். என்னால் அவர் லேட்டாக வர்றத கூட அவர் பார்த்துக்கிறார் டைம். நான் என் ஆசீர்வாதத்துக்காக கேட்கல, நீயும் ஒரு சந்ததி ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் ஒரு சந்ததி ஆசீர்வாதம். இன்னொரு வசனத்தை நான் சொல்லி இதோடு கூட முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென், ஆமென், ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய, நீ போதித்தா, நீங்களும் நானும் போதித்தா பிள்ளை சரியான பாதையில் போகும் அப்படின்னு நம்புறவங்க கையை தூக்கலாம், கையை தூக்கலாம். நான் அதாவது நீ போதித்தா உன் பிள்ளைகள் சரியான பாதையில் போகுன்றவங்க கையை தூக்கலாம். நான் தப்பாக சொல்லுவேன், நான் அதுக்காக நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன். ரைட், நல்லது. கர்த்தர் உங்களை போதித்தாரே, அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை போதித்தாரே, நீங்க நல்ல வழியில தான் நடக்கிறீங்களா? நீங்க நல்ல வழியில நடந்தா நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு உங்கள் பிள்ளைகள் அந்த நல்ல வழியில வருவார்கள். ஆமென். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எக்ஸாம்பிள் இதோடு சொல்லி முடிக்கிறேன். முடி வளர்றதுக்கு என்கிட்ட அருமையான ரேபிட் ஆயில் இருக்கிறது, தயவு செய்து வாங்கி கொள்ளுங்கன்னு சொன்ன எத்தனை பேர் வாங்குவீங்க? எத்தனை பேர் வாங்குவீங்க? வருத்தம் வாங்க மாட்டீங்களே. காரணம் என் தலையிலேயே காரணம், நீ எங்கே வாங்க? புரியுதா? நானே டிவியை குடிச்சு நானே இருமிடுகிறேன். இங்கே ஏகப்பட்ட சாக்லேட் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டா அவங்க இரும்பு நல்லாவும் நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். சத்தியமாக சொல்கிறேன், வாங்கிட்டு அங்கே போகும்போதே நீங்கள் போட்டு போயிருங்க. ஏன்னா என் இரும்புலேயே நல்லா இல்லை, நான் கொடுக்குற இந்த சாக்லேட்னால உங்களுக்கு எங்கே இரும்பு நல்லா போதுன்னு போயிருக்கீங்க. புரியுதா? அப்போ நான் கர்த்தர் போதிக்கிற அந்த போதனையிலே நிலைத்து நின்றால் மாத்திரமே என் பிள்ளைகள் கர்த்தருடைய போதனையிலே நிலைத்து நிற்பார்கள். அல்லேலூயா. நான் செபிச்சாதான் என் பிள்ளைகள் செபிப்பார்கள்.
நான் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படித்தால் என் பிள்ளைகள் படிடுவார்கள். ஏன் இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறா போச்சு தெரியுமா? ஏன் தாறுமாறா போச்சு? அது சொல்லுங்களா, முடிச்சிடலாம், டைம் இல்லை. ஏன் தாறுமாறா போச்சு? சத்தமாக தான் சொல்லுங்க. ஏன் தாறுமாறா போச்சு? பெற்றோர்களே நீங்க சொல்லுங்க, பிள்ளைகள் இல்லை, ஏன் தாறுமாறா போச்சு? ஏன் தாறுமாறா போச்சு? வராதே, வார்த்தை வராதே. இப்போ நான் சொல்ற வார்த்தைக்கு மௌன சம்மதத்துக்கு அணிவு. நீங்க சரியில்லை, நீ சரியா ஜெபம் அல்ல, உன் பொண்ணு ஜெபம் அல்ல. நீ சரியா வேதத்தை வாசிக்கல, உன் பொண்ணு சரியா வேதத்தை வாசிக்கல. நீ ஆண்டவரை சரியா நேசிக்கல, அதனால உன் பொண்ணு ஆண்டவரை சரியா நேசிக்கல. ஆமென், ஆமென். நீ ஆமென் சொன்னாலும் ஆமென் தான், நீ இல்லைன்னு சொன்னாலும் ஆமென் தான். உண்மையாக சொல்றேன். வேறு சொல்லுது, நான் சொல்றேன். நீ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என் காது கேட்கல, அதனால என் காது கேட்காதனால என் பிள்ளை காதும் கேட்கல. புரியுதா? என் காது கேட்கல, அதனால என் பிள்ளை காதும் கேட்கல. நான் கீழ்ப்படியில, அதனால என் பிள்ளையும் கீழ்ப்படியில. உண்மை, நீங்க எப்படி எடுத்தீங்கனாலும் சரி. ஒரு உண்மையுள்ள சாட்சி இதோடு கூட நான் முடிக்கிறேன் சொல்லி. எங்க அம்மாவுடைய வம்சத்துல எங்க அம்மாவுடைய தங்கச்சியும் ஊமை, எங்க அம்மாவுடைய சித்தப்பா வீட்டுல அவங்க மகளும் ஊமை, இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க அவங்க. அதே போல எங்க அம்மாவுடைய தம்பி பெரியவர் சமீபத்தில் ஜனவரி 1ஆம் தேதி இறந்து போனார் சொன்னேன். அவர் 12 ஆண்டுகளாக அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. என்னுடைய மூத்த அண்ணனுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. நான் என் வீட்டில் இளையவன், எனக்கும் பிள்ளை பாக்கியம் இல்லை. என்னுடைய தாயினுடைய சகோதரன், என் தாயோடு கூட ட்வின்ஸ், எங்க அம்மாவும் இன்னொரு மாமாவும் பிறந்தாங்க. இங்க ஜோலார்பேட்டை, உண்மையை சொல்றது, ஜோலார்பேட்டை ரயில்வே ஹெல்த் யூனிட்னு சொல்லிட்டு ஒரு 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 கீழே பார்ப்பீங்க. அந்த கீழே வடிவமைச்சதே எங்க மாமா தான். 1972 வருஷம். நீங்க வேணா அந்த பில்டிங்கை போய் பாருங்க. 1972 வருஷம் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. அப்போ எங்க மாமா தான் அதை பெங்களூர்ல அவர் முடிச்சுட்டு இங்க வந்து அந்த வெல்ட் வச்ச ரயில்வே எம்ப்ளாயிஸ். அவர் ஹைதராபாத் போய் எங்க வேலைக்கு போறேன்னு போனாரு. இன்ன வரைக்கும் எனக்கே 54 வயசு ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் எங்க மாமா எங்க போனாருன்னே தெரியல. எனக்கு 2 வயசு இருந்துச்சா அப்ப போனவர். இன்ன வரைக்கும் அவர் ஆளே திரும்பல. அதே போல எங்க அம்மாவுடைய சித்தப்பா மகனும் எனக்கு தெரிஞ்சு அவர் நார்த்துக்கு வேலைக்கு போனாரு. இன்ன வரைக்கும் அவர் வரல. இருக்கிறாரு, செத்துட்டாருன்னு தெரியாது. நான் இருக்கிற உண்மையை சொல்லுகிறேன். ஏன்னா நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. எங்கள் குடும்பம் வேற மாதிரி ஒரு குடும்பமாக அந்த தெய்வத்தின் பின்னாடி போயிட்டு இருந்துச்சு. எங்கேயோ விட்ட சாபம் எங்கள் குடும்பத்தை பின்தொடர்ந்தது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு பின்பாக வருகிற சந்ததிகள் நிச்சயமாக அந்த சாபத்தில் இருக்காது என்று சொல்லி. ஆமென். அப்படிதான் எங்கள் அக்காவுக்கு திருமணம் செய்து வைத்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் ஒரு நல்ல 3 பிள்ளைகளை அவர்கள் கொடுத்தார். அதே போல ஆலயத்தில் கல்யாணம் பண்ணது எங்க சரளியானுக்கு தான். அதனாலதான் அவர்களுடைய கர்ப்பத்தையும் திறந்து ஆண்டவர் 2 பெண் பிள்ளைகள், ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் கொடுத்தார். மன்னிக்கணும், ஒருத்தன் உடனே வாய்மலை கை வச்சு சிரிக்கிறான். சரி, கர்த்தர் நல்லவர். ஏன் நான் இதை சொல்வேன்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிச்சா உன் பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் போதிக்கும் போது அந்த போதனையை கேளுங்கள். கர்த்தருடைய சத்தத்தில் உங்கள் பிள்ளைகளை வளருங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. உன் பிள்ளைகளை வளருங்கள். இன்னைக்கு ஏன் நம்முடைய சந்ததிகளை சாபத்தில் தொடர்கிறது என்றால், நாம கர்த்தரை தேடுகிற விதத்தில் சரியாக தேடவில்லை. அதனால தான் காலத்தாங்க, அதனால தான் ஃபெயிலியர், அதனால தான் பிள்ளைகளுடைய எஜுகேஷனில் ஃபெயிலியர், அதனால தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர், அதனால தான் பிள்ளைகளுடைய அந்த அபிஷேகத்தில் ஃபெயிலியர், ஊழியத்தில் ஃபெயிலியர். எதெல்லாம் ஃபெயிலியர்னு பார்க்குறீங்களோ அதுக்கு காரணம் யாருன்னா நாம தான். நாம கர்த்தருடைய போதனையில் பெற்றோர்களை நீங்கள் நினைத்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
எழுந்து நின்று ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. நல்ல தகப்பனே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காக நன்றி. நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்காக எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொன்னார். வழி தவறி போன ஆடுகள் தான், வழி விலகி போன ஆடுகள் தான், முள்ளில் சிக்கிக் கொண்டவர்கள் தான் ஆண்டவரே. அந்த ஒரு ஆளை தேடி ஓடி வந்ததை போல இந்த கால வேளையிலே உம்முடைய போதனையில் இருந்து நான் வெளியே போய்விடுவேனோடு என்னை தேடி வந்தீரே. என் பிள்ளைகளை தேடி வந்தீரே, என் சகோதர சகோதரிகளை தேடி வந்தீரே. அதற்காக நன்றிப்பா. உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். யாருக்கு சொல்லிக் கொடுப்பாய்? என் அன்பு மகளே, நீ யாருக்கு சொல்லிக் கொடுப்பாய்? என் அன்பு சகோதரனே, மகனே, நீ யாருக்கு சொல்லிக் கொடுப்பாய்? கர்த்தருக்கா அல்லது உலகத்திற்கா? கர்த்தருக்கா அல்லது உலகத்திற்கா? நான் இந்த வார்த்தை சொல்லும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எனக்கு கர்த்தர் கண்களுக்கு முன்பாக காட்டுகிறார். உன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்துக்கு போ என்று அபிராமை கர்த்தர் அழைத்தார். இனம் என்று சொன்னால் ஜாதி, இனம் என்று சொன்னால் ஜாதி. உன் ஜாதியை விட்டுட்டு வெளியே வா, உன் சொந்த வீட்டை விட்டுட்டு வெளியே வா. ஏன்னா அப்பத்தின் வீட்டில் நீ இருக்க வேண்டியவன். என் மகளே, நீ அப்பத்தின் வீட்டில் இருக்க வேண்டிய, கர்த்தருடைய வீட்டில் இருக்க வேண்டிய நீ கல்லறையில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கவில்லை, கர்த்தர் கேட்கிறார். கல்லறையில் படுத்துக் கொண்டிருப்பதையே லாசுவே வெளியே வா என்று கர்த்தர் சொல்வதற்கு முன்பாக அவர் சொன்னார், கல்ல புரட்டுங்க, அவன் கட்ட அவருங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னை கொண்டு ஊழியர்களை கொண்டு பேசின வார்த்தை அதுதான். தடையா இருக்கிற கல்களை அவிழ்க்கவும் தள்ளவும், உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை அவிழ்க்கவும் இனி கர்த்தர் பேசி இருக்கிறார். நீ வெளியே எழுந்து வர வேண்டியது உன் வேலை. வெளியே வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். உன் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உன் பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்னொரு வார்த்தை நான் சொல்லட்டுமா? இந்த உலகம் அழியும் வரை உன் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாள் வரும் வரை உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நீ கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவதற்கு உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு. உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு. அப்ப முடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடிக்க முடியல. கர்த்தர் சொல்லுகிறபடி நான் இந்த ஆராதனை நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ஸ் எடுத்து ஒதுக்கி வைக்க பார்க்கலாம். சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். சேர்ஸ் எடுத்து ஒதுக்கி வைக்க பார்க்கலாம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். பெற்றோர்களே, பிள்ளைகளுடைய கையை பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சஞ்சய்மா, நீங்க அப்படியே அப்பா அம்மா கிட்ட போயிருங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் 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 பெற்றோர் இடத்துல ஏனோ தெரியல, கர்த்தர் எனக்கு சொல்ல சொல்ல நான் செய்யணும். கர்த்தர் சொல்லுகிறது நான் செய்யணும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவீங்களானா உங்கள் பிள்ளைகள் உங்கள் பக்கத்தில் இருப்பதை போல் நினைத்து கொள்ளுங்கள். அப்பா வாங்கப்பா வாங்கப்பா, டேடு சீனுவோம் வாங்க, அம்மா கிட்ட வாங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. ரீபாலாத கையை பிடிங்க, உங்கள் பிள்ளைகளுடைய கையை பிடிங்கம்மா. உங்கள் பிள்ளைகளுடைய கையை பிடிங்க, உங்கள் பிள்ளைகளுடைய கையை பிடிங்க, உங்கள் பிள்ளைகளுடைய கையை பிடிங்க. சொல்லுங்க, என் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்படுவார்களாக.
ஹalleluya. சொல்லுங்க, மனமார சொல்லுங்க, என் மகன் என் மகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்களாக. வாயை திறந்து என் மகன் கர்த்தரால் போதிக்கப்படுவானாக, என் மகள் கர்த்தரால் போதிக்கப்படுவாளாக. ஹalleluya. ஆண்டவரே, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். பெற்றோர்களுக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு நான் தடையா இருக்கக்கூடாது. நான் என்ன பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya. நான் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன். உனக்கு வேண்டாத எந்த காரியமா இருந்தாலும் இப்போ இயேசு நாமத்தில் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க. ஹalleluya. என் பிள்ளைக்கு முன்னாடி நான் சாட்சியா நிற்பேன். என் மகளுக்கு முன்னாடி நான் சாட்சியா நிற்பேன். என் மகனுக்கு முன்னாடி நான் ஜெபிக்கிறவனா நிற்பேன். ஹalleluya. நீங்க பிளஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க ஆசீர்வதிங்க பிரதர். தம்பி நீங்க ஆசீர்வதிங்க உன் மகனை. தம்பி நீ ஆசீர்வதி உன் மகளை. தங்கச்சி ஆசீர்வதி உன் பிள்ளைய. மகளே ஆசீர்வதி உன் பிள்ளைய. ஹalleluya. ரிபா லாதா ரபா ஷகலா துடா ரபா. ஹalleluya. ஆசீர்வதிங்க. என்னென்ன சொல்லி உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கணுமோ, ஸ்ரீமதி உன் மகளை பிடிமா. ஹalleluya. ஆசீர்வதி. ஹalleluya. பரமேஸ்வரனுக்கு முன்னாடி நிற்க வைமா. ஹalleluya. ஸ்வேதாவை சுமதி உன் கண்ணு முன்னாடி நிற்க வை. அவர்களை ஆசீர்வதி. சுதாவோ 2 பிள்ளைகளையோ உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதி. ஹalleluya. செல்வியம்மா உன்னுடைய கடைசி மகளையும் உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவளை ஆசீர்வதிங்க. ஹalleluya. காயத்ரி உன் மகளை கொண்டு வந்து அவளையும் முன்னாடி நிற்க வச்சு ஆசீர்வதிங்க. மாலானி உங்க 2 பெண் பிள்ளைகளையும் உங்க கண்ணு முன்னாடி நிற்க வச்சு அவர்களை ஆசீர்வதிங்க. ஹalleluya. ரிபா லாதா ராகா தாலா தாலா. மகன் ரஜயா, உங்களுடைய பிள்ளைகள் மூவரையும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. ஏதோ கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை எனக்கு தெரியும், ஆண்டவர் இன்றைக்கு உங்க கையை பிடிச்சி உன் பிள்ளைகளை இந்த உலகம் அழிகிற வரைக்கும் உன் பிள்ளைகளை உன் சந்ததிய கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹalleluya. நீ சாகணும்னு நினைச்சத ஹalleluya கர்த்தர் சொல்றாரு, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா நிற்ப. உன் குடும்பம் எப்போ ஒளியன்னு சொன்னாங்கல்ல, அவங்க முன்னாடி கர்த்தர் உன் குடும்பத்தை கலங்கர விளக்கமாக உயர்த்த போகிறார். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. இந்த மத்தியான வேளையில ஒரு அபிஷேகம் உன் பிள்ளைகளை தொடட்டும். ஒரு வல்லமை உன் பிள்ளைகளை தொடட்டும். ஒரு மகிமை உன் பிள்ளைகளை தொடட்டும். இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளை தொடுவதாக ஒரு அபிஷேகம் தொடுவதாக. மோகன் ராஜையா மேல ஒரு அபிஷேகம், நிக்கோலஸ் குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம், செல்வியம்மா குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம், சுரேஷ் குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம், லிசி குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம், டேவிட் பனிஷன் குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம், கோபி குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம், ரேவதி குடும்பத்தின் மேல, பிரேம் குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம், ஸ்ரீமதி குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம், சுமதி குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம், ரமேஷ் குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம், திருப்பதி குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம். ஹalleluya. கோவிந்தராஜ் குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம், சிலம்பரசன் குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம், சல்லேனா குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம். இயேசுவின் நாமத்தினாலே ரகபோத்தமன் குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம். ஹalleluya. சுதா குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம். ஹalleluya. சுமதி நாகராஜ் குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம். ஹalleluya. இப்போ சபையார் எல்லாம் சேர்ந்து கையை உயர்த்தி எங்க குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம் வந்து இறங்கட்டும் சொல்லி கேளுங்க. இயேசுவின் நாமத்தினால என் மேலையும் ஆண்டவரே என் மனைவி மேலையும் எனக்கு கொடுத்திருக்கிற இத்தனை பிள்ளைகள் மேலையும் ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற இத்தனை பிள்ளைகள் மேலையும் ஆண்டவரே உங்க அபிஷேகம் வந்து இறங்குவதாக. விசேஷமாய் ஆண்டவரே ஜோஷுவா மேல ஒரு அபிஷேகம் வந்து இறங்கட்டும் சாமி. இயேசுவின் நாமத்தினால
மித்திரன் மேல அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போதே சொன்னீங்க, அவன் ஜோஷுவா, அவன் யோசுவா, அவன் மேல இருக்கிற அபிஷேகம் அவர்கள் பெற்றோர்களை பிடிப்பதாக, அவன் தாய் தகப்பனை பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் இந்த கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களை போதித்து நடத்துவாராக. இன்றிலிருந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இன்றிலிருந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இன்றிலிருந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. முடிக்கணும்னு நினைக்கிறேன். என் இருதயத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை போடுறாரு. எஸ்ஸா தகப்பன் இடத்துல வந்து கேட்கிறா, அப்பா இவ்வளவுதான ஆசீர்வாதம், இவ்வளவுதான் அவங்க ஆசீர்வாதம். தகப்பன் சொன்னா, ஆமாப்பா அதை யாக்கோபு கொடுத்துட்டேன், வேற ஆசீர்வாதம் இல்லை. நம்ம ஆண்டவர் இல்லைன்னு சொல்ற தேவன் அல்ல. அவர் வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பாளையும் முறித்து ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தினார் உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus.